Hello viewers, welcome back to our channel by the mom. So இன்னைக்கு நம்ம ரெண்டு Diwali special recipes பார்க்க போறோம். First one Namak Pare. இது வந்து ஒரு salt and savory recipe. So வாங்க அதுக்கான செய்முறையை பார்க்கலாம். முதல்ல நம்ம மைதா மாவு எடுத்துக்கிறோம். 2 கப் எடுத்துக்கிறோம். ஒரு டீஸ்பூன் ஓமம், சால்ட் வந்து உங்கள் தேவைக்கேற்ப இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் நெய், நல்ல பியூர் கீ ஆட் பண்ணுங்கள். இந்த நெய் வந்து நல்ல டேஸ்ட்டாக அந்த சாஃப்ட்னஸும் கொடுக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறது அண்ட் செம்ம யம்மியாகவும் இருக்கும். வெளியே காசு கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சு நிறையவும் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த திவாலிக்கு இந்த ஸ்நாக் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபியும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ரம்பிளியாக டெக்ஸ்சர் வந்துடும். அப்புறம் இப்போ நம்ம கை வச்சு மாவு நல்லா பிசையணும். நல்லா இந்த மாதிரி மாவு நுணுக்கி விடுங்க. இந்த டெக்ஸ்சர் வந்த உடனே நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மாவு பிசைய போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அது அந்த ஒரு பதம் வர வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்தா போடணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது மாவு. இதோ இப்போ வீடியோவில் காட்டுறோம்ல அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வந்துட்ட உடனே அது இந்த மாதிரி லைட்டாக அமுக்கி விட்டுட்டு மேலே ஆயில் வச்சு அப்ளை பண்ணிடுங்க. அப்புறமா ஒரு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 hour இல்லை 1 hour அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாட்டாக பிரிச்சுருங்க. 3 பாட்டாக பிரிச்சுட்டு இப்போ வந்து நம்ம அதை சப்பாத்திக்கு எப்படி வேலிப்போமோ அந்த மாதிரி வேலிக்கிறோம். ரொம்ப திக்காகவும் வளர்க்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் வளர்க்கக்கூடாது. கரெக்டாக இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக வளர்த்தாலும் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வராது, ரொம்ப தின்னாக வளர்த்தாலும் டக்குன்னு மேலே கருகிடும். ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது நீங்கள் கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப்பாக வேணும்னா டைமண்ட் ஷேப், ஸ்கொயர் ஷேப்னா எப்படி வேணால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு இதில் தெரியும் ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தின்னாகவும் இல்லை. இப்போ நம்ம ஆயில் நல்லா சூடாக்கி வச்சுருக்கோம். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா போட்ட உடனே கருகிடும். ஸோ அது நல்லா இருக்காது, உள்ளே வேகாது. நல்ல ஒரு மீடியமான தீயில இருக்கணும். இப்படி போட்ட உடனே நல்லா உள்ளே இருந்து நல்லா வேகணும். இப்போ பாருங்கள் எப்படி போட்டதெல்லாம் அப்படி வெளியே மேலே இன்ச்சு வருது பாருங்கள். நல்லா உப்பிரிச்சு, இன்னும் நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அப்படியே நம்ம கடையில் பேக்கரிலாம் வைப்பான் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கும். ரொம்ப யம்மியாக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே அடிக்கடி அப்புறம் செய்வீங்க. ஸ்நாக்ஸுக்கு பதிலாக கூட நம்ம இதை செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ ஒன்ஸ் இந்த கலர் வந்துட்ட உடனே நம்ம ஆயிலிருந்து எடுத்துடணும். ஒரு டிஷ்யூவில் வச்சுருங்க. ஸோ தட் அதில் இருக்க ஆயில், எக்ஸஸ் ஆயில் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம் டிஷ்யூ. ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸி, எவ்வளோ குயிக்காக பண்ணிடலான்னு. ஸோ இந்த திவாலிக்கு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் ஒர்க்கிங் உமன் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி கூட பண்ணி பலகாரம் மாதிரி செஞ்சிடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த திவாலிக்கு இந்த நமக் பாரே செஞ்சுட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.
பாருங்கள் இதோட டெக்ஸ்டர் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். அதனால தான் நாங்கள் அதை உடச்சி காட்டியிருக்கோம். ஸோ அடுத்த ரெசிபி நம்ம பார்க்க போகிறது சக்கர்பாரே. அதாவது இது வந்து இனிப்பாக இருக்கும். இதுவும் நீங்கள் வந்து பேக்கரியிலலாம் சாப்பிட்ருப்பீங்க. ரொம்ப யம்மியாக இருக்கும். வாங்க வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி 2 கப் மைதா எடுத்துக்கிறோம். சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 1 டீஸ்பூன் ஏலக்காய் இடித்தது, அந்த ஏலக்காயோட சீட்ஸை மட்டும் இடித்தது. 3/4 கப் ஐசிங் சுகர், அதாவது அந்த பவுடர்ட் சுகர்னு சொல்லுவாங்களே அது. 1/3 கப் நெய், சுத்தமான நெய். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த டெக்ஸ்டர் மறுபடியும் நல்லா அந்த க்ரம்பிளியான டெக்ஸ்டர் வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நல்லா க்ரம்பிளி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள் எப்போவுமே. அதை மட்டும் நல்லா கவனமாக இருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டான ஒரு பதத்துக்கு எடுத்துகிட்டு வரோம். பாருங்கள், ரொம்ப டைட்டாகவும் இல்லை, ரொம்ப லூஸாகவும் இல்லை. இப்போ இதையும் நம்ம அதே மாதிரி மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ரெஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் அதை எடுத்து மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அதில் ஒரு பார்ட் மட்டும் எடுத்து அதை இந்த மாதிரி மறுபடியும் சப்பாத்தி மாதிரி வளர்க்குறோம். இது பார்த்திங்கன்னா நமக்பாறை மாதிரி தின்னாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக, நமக்பாறைக்கு நம்ம பண்ண பார்த்திங்களா அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள், கரெக்டாக இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இந்த திக்னஸ் வந்த உடனே நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிசையர்ட் ஷேப்போ அதை உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து நமக்பாறைக்கு நம்ம போட்டதை விட கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்படி போட்டால் தான் இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும். ஸோ ஆயில் இப்போ ரெடியாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். எல்லா பீசஸையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே போட ஆரம்பிங்க. பாருங்கள், மெதுவாக குக் ஆகுது. இப்போ இது எல்லாத்தையும் போட்டுடுறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே அடுத்த சைட் திருப்பி போட்டு அதுவும் கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூவில் வச்சுட்டு எண்ணெயெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் ஸ்நாக்ஸ் கூட செய்யலாம், ஏன்னா ரொம்ப டேஸ்டி. ஸோ வீட்டில் செய்கிறதுனால அது ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்க ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பசிக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப யம்மியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள்.
உங்களுக்கு இதே மாதிரி குட்டி குட்டி ரெசிபீஸ் நல்லா டேஸ்டியான ரெசிபீஸ் வேணும்னா அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்ன ரெசிபி வேணும் அப்படின்னு பர்டிகுலராக உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே நம்ம எடுத்துடுறோம் வெளியே. அப்படியே பக்காவாக நம்ம கடையில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது. இப்போ அதை ஒரு பவுலில் வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், ஹேவ் அ கிரேட் டே.